எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசப்பா, உன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக ஒன்றாக கூடி வர கத்தாமே திரும்பி பாராட்டின தெய்வீக நன்றி அனுபவி பாடல் மூலியமாக உங்களுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த கூடி வந்தது. ஆராதனை பங்களிப்பு கத்தாமே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசிரியர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன்.
கோடி நன்றி சொன்னா கூட ஈடாகாதப்பா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில, எங்க குடும்பங்களில, எங்க தனிப்பட்ட காரியங்களில ஆண்டவரே அப்பா, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா அதிசயங்களுக்காகவும் உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி. என் நாமத்தை நிமித்தம் துதிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவருடைய ஆலயத்துல நாங்கள் ஆண்டவரே அப்பா சிறு கூட்டமாய் என் தேவனே அப்பா பெரியவராய் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி நன்றி செலுத்துகிற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மையாய் ஆண்டவரே அப்பா, உண்மையாய் ஆண்டவரே அப்பா நாங்கள் தேடுகிறோம். உண்மையாய் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிற விடாதபடிக்கு கொஞ்ச நேரம் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவர் செய்த நன்மைகள் வாழ்க்கையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒரு நன்மை எனக்கு செய்யலையேன்னு சொல்லவே முடியாது. ஆனா இன்னைக்கு நாம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. அது கிருபை இல்லைன்னா அங்க நாம நின்று இருக்கவே முடியாது. ஆமென். அது கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லே. உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான வாலிப பிள்ளைகளே ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்த்து ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்தன் வாழ்க்கையை அலங்காரமா மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீர் உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றியதை பாடுவேன். பொழுதில் இருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. பொழுதில் இருந்து எடுத்தீரையா எந்தன் தலையை நீர் நிமிர்த்தினீரையா. கோடிக்கும் நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினர் என்னை பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினர் என்னை பாடுவேன். தேவைகளால் நான் திகப்பனை போல் தாங்கினர் போற்றி பாடுவேன். குறைவுகள் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் நெருக்காமல்லையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது அவரை பார்த்து சொல்லலாமே. கோடி
நன்மைகள், நீ செய்த அதிசயங்கள் அது எண்ண முடியாதவைகள் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் அது எண்ண முடியாதவைகள் ஆண்டவரே. புழுதியில் இருந்த எங்களை எடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே, புழுதியில் இருந்த எங்களை உயர்த்தின தேவனே ஆண்டவரே. அப்பா, உம்மை பாடுவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கு இந்த ஒரு நாள் போதாது ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து உம்மை துதிப்பதற்கு உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே இந்த நாவு எங்களுக்கு போதாதப்பா. ஆண்டவரே, தனிமையான நேரத்துல அழுத போதெல்லாம் எங்க கூட இருந்தீங்கப்பா. எங்க தேவைகளை மத்தியில நீங்க கூட இருந்தீங்க ஆண்டவரே. மக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்புக்காய் மக்கு நன்றி அப்பா. உங்களுடைய அரவணைப்புக்காய் மக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டவரே பாசத்திற்காய் மக்கு நன்றி அப்பா. எத்தனையோ காரியத்துல ஆண்டவரே நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம். ஆனாலும் உங்களுடைய கிருபை எங்களை தூக்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய கிருபை எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது அப்பா. அதுக்காய் மக்கு நன்றி அப்பா. ஒன்றுக்குமே உதவாத எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா சோதரன் கர்த்தாவே, எங்களை உயர்த்தின தேவனே ஆண்டவரே, எங்க தலையை உயர்த்தின தெய்வமே, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உங்கள் அன்பை எண்ணி பார்ப்போமானால் ஆண்டவரே அப்பா இந்த நாளெல்லாம் போதாதே அப்பா. ஆண்டவரே அப்பா நாளெல்லாம் போதாது ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மேல வைத்த அன்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய அன்பு எங்க வாழ்க்கையில, எவ்வளவு பெரிய அன்பு எங்கள் மேல, எங்க குடும்பத்தின் மேல, எங்க பிள்ளைகள் மேல நீங்க வைத்திருக்கிறீங்களே சப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய அப்பா ஆராதிக்கவும், தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த இந்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இடத்துக்கு இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளினால் உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அனைவரும் பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன் என்பதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எங்க மகளை சொன்னாலும் நம்புறமா, குழியில போட்டாலும் நம்புறமா, வழிகளை சொன்னாலும் நம்புறமா, என் தேவனே என் ஜீவனே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறமா, என் ஜீவனுள்ள நாளில் நம்புறமா, நம்புறமா, உங்களை நம்புறமா, நான் நம்புறமா, உங்களை நம்புறமா, நான் நம்பும் கேடகமே நீங்கதான், நான் புரியவர் நீயே, நம்புறமா, உங்களை நம்புறமா, நம்புறம். யார் என்னை வெறுத்தாலும் நம்புறமா, யார் என்னை தள்ளினாலும் நம்புறமா, யார் என்னை வெறுத்தாலும் நம்புறமா, யார் என்னை தள்ளினாலும் நம்புறமா, என் தேவனே என் ஜீவனே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறமா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறமா, நம்புறமா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அடைக்கப்பட்ட காணிக்கு காய்ச்சபிக்கிறோம். 1 10 100 கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். 119வது சங்கீதத்துல 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. கவனிங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? சொல்லுங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வது. ஆமென். அல்லேலூயா. நீங்க வாலிப பிள்ளைகளை வச்சுக்கிட்டீங்க,
பெற்றோர்கள் படுகிற பாடு ஐயோ ரொம்ப பெருசு. ஆமென். இது என்ன பண்ணுமோ ஏது பண்ணுவோம், எங்க போறோம் எங்க வர என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு வச்சுன்னு போயிட்டு போனி அங்க வந்து என்ன பண்ற ஏது பண்ற சிரிச்சு ரோட்ல என்ன பேச்சு ஒண்ணு தெருவில் என்ன பேச்சு அந்த விட என்ன வேலை கேட்டுகளை பாதுகாக்கணும். யாரோட பேசுறாங்க, யாரோட அதிகம் இருக்க விரும்புறாங்க, எந்த இதெல்லாம் பெற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா. ஆனா நினைக்கிறாங்க மகன் பையன் வீட்டு விட்டு வெளியே போகாம வீட்டோடு இருந்தா நல்ல பையனா இருப்பான், நல்ல பொண்ணா இருப்பான். அங்கதான் 90% தப்பு பண்றதுக்கு நம்ம வழி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கிறிஸ்துவ பிரியமானவர்கள பையன் படிக்கப்பட்டு சரியாயிடும், வேலைக்கு போனா சரியாயிடும், டைப்ரைட்டிங் கிளாஸ் போனா சரியாயிடும், கம்ப்யூட்டர் கிளாஸ் போனா சரியாயிடும், லீவில் வேஸ்ட் பண்ண என் பையனை என் பொண்ணு எவ்வளவு நம்ம பத்திரமா பாதுகாத்து படிக்க தெரியுமா இப்படிலாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல வைத்த நம்பிக்கை நிமித்தமாக என்ன பண்றாங்க, நம்பி அனுப்புறாங்க. ஆனா பிள்ளைங்க என்ன பண்றாங்க, வழி விலகி என்ன பண்றாங்க, சரியா அப்பா சரியான அப்பா இல்ல, அடிக்கிற அப்பா இருக்கிறாங்க, அம்மா சரியான அம்மா இல்ல, அம்மா சரியா பேச மாட்டாங்க, எதுக்கத்தாலும் அடிக்கிறாங்க திட்டுறாங்க, மனசு உடைஞ்சு போய் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, தவறான வழிக்கு போவதுக்கு பெற்றோர்கள் ஒரு காரணமாக இருக்கிறாங்க, முதல் காரணமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க வாலிப பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கட்டாய கடமை. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க செய்த எந்த ஒரு இப்போ நான் என் மகளை நான் தப்பா நினைச்சாங்க, கடைசி வரைக்கும் என் பார்வைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, நல்லது பண்ண முடியாது, தப்பாவே தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. இதே போல உலகம் நம்ம தெருவில் இருக்கிற சொந்த பந்தம் நம்ம பிள்ளைகளை ஒரு முறை இது அப்பா அப்படிதான் இருக்கும், அவங்க அப்பா மாதிரி தான் போவோம், இது அம்மா மாதிரி தான் செய்யும் அப்படி நம்ம நினைச்சிட்டாக்கா நல்லதே பண்ணாலும் சரி அவங்க என்ன அவங்க பார்வை தப்பாவே தான் தெரியும், பார்க்கும் போதெல்லாம் தான் தெரியும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்ன அப்போ வந்து ஆன்டியா இருந்தாங்க. அவங்க வீட்டு தாண்டி நான் போறேன், அவங்க சொன்னாங்க இந்த பையன் அவன் பிள்ளைய நீயும் அவங்க அப்பா மனது எதுவும் வரும் சொல்றது என் காதல் கேட்டேன். ஹல்லேலூயா. அந்த கேள்வி செஞ்சு போச்சு. ஆனா அவங்க பசங்களை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா இப்படி சொன்னாங்களே, அவங்க பையனை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா இப்படி சொன்னாங்களே, அவன் பேர பசங்க பார்க்கும்போது அவன் வாய் இப்படி சொன்னாங்களே. ஹல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தாங்க, ரொம்ப முடியாம டீ கொடுத்து கையில் கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிவிட்டேன். நல்லது பண்ணாலும் அவங்க அம்மா எனக்கு சொன்னாங்களே. ஹல்லேலூயா. பாருங்க, 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன அந்த வார்த்தை அவங்களை சம்மந்தப்பட்ட யார் பார்த்தாலும் அவங்க சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, ஏன் நம்மளோட பார்வை அப்படிப்பட்ட பார்வை இருந்தபடியால கடைசி வரைக்கும் அப்படிதான் பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆமென். ஆனா பாருங்க, ஒரு வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதிகமா அநேக நண்பர்கள் இருந்தாக்கா நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நிறைய காசு இருந்தாங்க ஜாலியா இருக்கலாம், என்ன பண்றாங்க என்றாங்க. ரெண்டாவது அப்பாவா சரியில்லை, அது என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாடி பாருங்க. ஒரு அப்பா தன் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒளிவு மரம் இல்லாம எல்லா விஷயமும் தன் தகப்பனர்கிட்டையும் தாய் கிட்ட என்ன பண்ணாங்க பக்கத்து கொள்வாங்க. அப்பா அம்மா உனக்காக சமாளிச்சு கொட்டுறேன், நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அடிச்சு திட்டினாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ண, அம்மாவா நீ பேய் பெத்தது நீ சோறு போட சொல்லி காட்டுறேன்னு சொல்லி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, வழி வேற ஸ்நேகிதியை தேடி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க போயிடுவாங்க. அது போவதுக்கு முதல் காரணமே பெற்றோர்கள் செய்கிற தவறு. ஹல்லேலூயா. முதலாவது பிள்ளைங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் பிள்ளைங்க பெற்றோர்கள் நம்புவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறவன் தானே. ஹல்லேலூயா. உமது வசனத்தின்படி இங்கே காக்க முடியும். ஆண்டவர் நம்பி தேவாலயத்துக்கு வரணும்,
சண்டே கிளாஸ்ல கலந்து கொள்ளணும். அங்க வசனத்தை கற்றுக்கொள்கிறாங்க. அந்த வசனத்து பிறகு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம சண்டே கிளாஸ்ல டீச்சர்ஸ் கத்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்பதான் அவன் வாலிப வயது ஆனாலும் அதை விடாது இருப்பான். வசனம் சொல்றது, வாலிபன், வசனம் வாசிங்க, வாலிபன் தன் வெடியை எதனாலே சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவன் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, நான் சின்ன பையன் இருக்கும்போது உங்களை மாரி சண்டை அட்டன் பண்ணுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ 50 வருஷம் 20 வருஷம் மனப்பாடம் ஒப்பிக்கணும், அடிக்கடி டெஸ்ட் வைக்கணும், அதெல்லாம் வைக்கிறது கிடையாது. ஆனா நான் படிக்கும்போது மனப்பாட வசனம் சொல்லணும், சொன்ன வசனத்தை பார்க்காம டெஸ்ட் வைப்பாங்க. அப்ப டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாக்கா வீட்டுல சொல்லிட பண்ணுங்க, அடி வாங்க வைப்பாங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா. அடிப்பட்டு திட்டு வாங்கி இன்னைக்கு கவனிங்க, ஒரு அந்த சூழ்நிலையில சபை பிடிக்காம போயிருக்கலாம், பைபிள் பிடிக்காம போயிருக்கலாம். ஆனா தலையெழுத்துனா சர்ச்சு போய்தான் ஆகணும். ஏன்னா அப்பா அம்மா சர்ச்சு போறாங்க, சர்ச்சுக்கு போடுறாங்க, அடிப்பாங்க, சோறு போட மாட்டாங்க, தேவையானது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ போய்தான் ஆகணும். அன்று விதத்தை விதைதான் வேத வசனம் அன்னைக்கு உயிர்ப்பித்து உருவாக்கி என்னை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை வசனத்தை கத்துக்காம சண்டே கிளாஸ் போகாம சர்ச்சுக்கு போகாம இருக்கா, நீங்களே எங்க பார்த்திருக்கலாம், தலைமைச்செய்தியில பார்த்திருக்கலாம், தலைமை நியூஸ்ல பார்த்திருக்கலாம், வழி மாறி போயிருக்கும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, தேவனாக கர்த்தர் பாருங்க, அந்த வசனம் என்ன பண்ணுது, எங்க உயிர்ப்பித்து பாதுகாத்து வழிநடத்தி உருவாக்கி நல்ல நிலையில் கொண்டு உங்களுக்கு முன்ன நிறுத்திருக்குனாக்கா அது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தான் நீங்க என்ன பண்ண நிலைப்படுத்தி நிக்க உதவி செய்திருக்கிறது. அடுத்த வசனம் வாசிப்போம். என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனை விட்டு வழி தப்பி விடாதையும். அல்லேலூயா. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. இந்த வாலிப வயசுல சந்தோஷம் முக்கியம்தான். அதே நேரத்தில் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க தெரிஞ்சு போச்சுன்னா நான் போற முதல்ல எங்க அப்பா அம்மா சர்ச்சில் எங்க குடும்பம் சண்டே கிளாஸ் பசங்க, யாரும் கிடையாது. பசங்க பெரிய பெரிய பசங்க இருப்பாங்க, ஆகாசமா இருப்பாங்க. நான் பொண்ணு இந்த சின்ன பிள்ளை மாரி இருப்பேன், அழகு போல இருக்கும். என் தங்கச்சி அவ்வளவு இருப்பேன், நான் இவ்வளவு பேர் இருப்பேன். என் தம்பி சின்ன பையன் குழந்தை. என் மனசு என்ன படிச்சதுனால சுத்தி சுத்தி சர்ச்சையை பார்த்துன்னு இருக்குது. என் வயசுக்கு ஏற்ற மாதிரி யாரும் இல்ல. அல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, அப்புறம் 3ஆவது படிக்கிறேன். ஒரு நாள் எங்க சின்ன ஊருக்கு தேடி வந்த சேர்ந்து புதுசா ஒரு பாஸ்டர் வந்தாங்க. பாஸ்டர் பிள்ளைங்களாம் எங்க ஊருக்கு வந்தாங்க சூஷியல் சொல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அந்த பாஸ்டருடைய பிள்ளைங்க ஏன் ஈக்குவலுக்குறாங்க. என்னது என்னுடைய நாட்கள் எப்படியே போனது. ஒரு நாள் வந்தது, எல்லாரும் நான் போற சர்ச்சுக்கு வந்ததும் அவனை அட்டம்பிச்சு என் சொந்த போது எல்லாரும் என்ன பண்ண கொண்டு போய் ஒரு சபையா மாத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது எதனால வந்தது. நான் முதல்ல சார்ந்த சபையில வாலிபர்கள் பெருசு பெருசா இருந்தாங்க, சின்ன பசங்க யாரும் இல்லை. அப்ப என் மனசால பாய் தேடுது, என்னால விளையாட முடியல, பேச முடியல, கிள்ள முடியல, இழுக்க முடியல. அம்மே ஹல்லேலூயா. இதே போலதான் இந்த வாலிப வயசுல தேவன் என்ன பண்ண தேடணும். ஹல்லேலூயா. இந்த வாலிப வயசு சந்தோஷம் ஆசைதான் வரும். பணம் இருந்தா ஆசையா இருக்கும். இவ்வளவு பணம் இருந்தா நல்லா இருக்க, ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிடலாமே, நல்ல ட்ரெஸ் போடலாமே, ஒரு நல்ல வீடு இல்லையே. அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வாலிப வயது தேவனை தேட வேண்டும். ஆமென். அத வசனம் வாசிங்க.
12வது வசனம். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதையும். அல்லேலூயா. இயேசப்பா, நான் உங்க முழு மனசோடு தேடி நம்பி வர்றேன், உன் கற்பனைகளை கை கொள்றேன், என்னை விட்டுறாத. அல்லேலூயா. என்னை விட்டுறாத. அது சரியும். இது வீட்டுக்கு ஒதுமடுது, அதுக்கு ஒதுமடுது, ஊருக்கு உள்ளே இருக்குது. என்ன சொல்லுங்க, மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டுட்டோம், பஜார் மாடல் சுத்தி இருப்பாரு. கேட்பாரு யாருக்கு? அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, யாரும் சரியில்லை நடக்கும் சொல்லுவாங்க. சுத்தம் பண்ணுவோம் தேவன வசனத்தின் மூலமாக, அவன் தேவனை தேடியது நிமித்தமாக. அல்லேலூயா. கடவுள் ஆண்டவரே என்னை விட்டுடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிங்க. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வசனம் என் இருதயத்துக்கு இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்ய, திருடு, பொய் சொல்லு சொல்றாரு. நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வசனம், உங்களுடைய கற்பனை நீதியை இருதயத்துல வச்சிருங்க, வச்சிருங்க. அது என்ன நடத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளாக இருக்கிறபடியால தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனம் தேவ வாக்கு உங்களை வழி நடத்தும், உங்களை பாதுகாக்கும், பராமரிக்கும், உன் தேவைகளை சந்திக்கும். அது உன்னோடு பேசும். ஏன்னா அந்த வார்த்தை தேவனிடத்தில் வந்தது. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்களா, இந்த வாலிப வயசுல யார் சொன்னாலும் கேட்காது. ஏன்னா அவங்க நினைக்கிறது தான் சரின்னு தோணும். ஆமென். அல்லேலூயா. பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறபடி தயவு செய்து இந்த வாலிப வயதுல பல எண்ணங்கள் வரும், ஒரு சரிந்து பல மாற்றங்கள் வரும். இந்த நிமித்தமாக பல சிந்தனைகள் என்ன பண்ணும், உங்களுக்கு சிந்திக்க வைக்கும். ஆண்களும் சரி, பெண்களானாலும் சரி. ஆனா நீங்க என்ன பண்ண, உங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அது உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எதுக்கு? பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. 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 சர்ச்சுக்கு போலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமாக கொடுக்கலாம், ஊழியங்களும் செய்யலாம். ஆனா கர்த்தர் வசனம் உனக்கு இல்லைனாக்கா நீ பாவம் செய்வாய். பாவம் செய்ய உன் சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கும். அல்லேலூயா. ஆனா அதே தேவன் வார்த்தை உடுக்குள் இருக்குமானால் உன்னை அது பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து அது உன்னோடு பேசும். எங்கேயாவது மனசாட்சி இருக்கிறதா? கேட்கிறவங்களோட மனசாட்சிக்குள்ள இருக்கிறது. தகப்பனே, நல்ல பிதாவே, நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? தன்னுடைய வசனத்தை படி காத்துக் கொள்ளுகிறதுனால இதன் ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை மேலும் தாங்கணும் ஆண்டவரே. உடைய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் வைத்து வைக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீ செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா சூத்திரங்கத்தா வழி தப்பி போகாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா அவருடைய கரத்தினாலே பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்க. வசனத்தினாலே பிள்ளைகளை காத்துக் கொள்வீராங்க. இதை பாதுகாத்துக் கொள்ளணும் எடுத்துங்க ஆண்டவரே. கேட்ட வார்த்தையை ஆசீர்வதிப்பீராங்க. அவையானவர் வந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, விசேஷமா இந்த எருமவட்டி கிராமத்தை அப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த கிராமத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா சோதரி யாரெல்லாம் பலவீனமாக ஆண்டவரே, அப்பா சோதர கடன் பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ, இந்த தேவன் அவர்களுக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். விசேஷமா அந்த வீட்டை திறந்து கொடுத்து ஆண்டவரே, இந்த இப்படிப்பட்ட இடத்தை கொடுத்து ஆண்டவரே தமிழுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம்,
என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆமென் ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வரிக்கும் இயேசு ராஜாவுக்கு பலனாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வரிக்கும் இயேசு ராஜாவுக்கு பலனாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயர்த்துவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் நான் இந்த துனியா. உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வரிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.